ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் நிற்கக்கூடிய கீரை எல்லாம் தான் பறிக்க போகிறோம், ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது நம்ம ஜேடு பிளான் நட்டு வச்சுருந்தோம் இல்லை, அந்த பாட்டு தான். நான் மண் எடுக்கும்போது ஏற்கனவே நட்டிருந்த செடியோட மண்ணெல்லாம் எடுத்து தான் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சேன். ஸோ எல்லா மண்ணிலையுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த கீரை நட்டுருந்ததுனால அந்த கீரையில் உள்ள சீடு எல்லாமே முளைச்சி ஒரு பாட்டு விடாமல் எல்லா பாட்டுலேயுமே கீரை முளைச்சி நிற்குது. ஸோ ரொம்ப வளர விட்டாலும் கஷ்டம். அதனால தான் சரி, அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம பறிச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வேறு செடியையும் பாதிக்காமல் இருக்கும். அதனால தான் அதுலேருந்து பறிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜேட்லேருந்து பறிச்சோம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அந்த இது காகித பூச்செடி, பேப்பர் பூச்செடி நட்டுருந்தோம் இல்லை, அந்த பாட்டு தான். அந்த பாட்டுலேயுமே நிறைய முளைச்சி நிற்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அடர்த்தியாக இருக்கும்போது அது ரொம்ப வளரவும் செய்யாது. அப்படியே குட்டியாக இருக்கும்போது அதை பூத்து நாசம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பறிச்சிருந்தேன். ஸோ எல்லா பாட்டிலையும் நின்று கீரையெல்லாம் பறித்து நமக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.